இப்போதான் போயிட்டாரு. கேட்குதா ப்ரோ? ஹலோ மின் டெஸ்டிங் 1 2 3. ஓகே, இன்னைக்கான ரூம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு 48 பேர் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்காக. அடுத்து இப்போ நம்ம யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். WTF நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா WTF ஷைலேஷ் அண்டு ஸ்மார்ட் சித்தன் அனவின் ஆதி இருக்காங்க. நம்பர் 2ல் தினேஷா ஜெரி பார்த்திபன் STR ப்ளூ கேண்டி ஷோமேன் அரஜ் இருக்காங்க. அப்புறம் WTF ஸ்ரீ கௌசிக் கிரோஷ் அரவிந்த் இருக்காங்க. W4ல் வந்து உதயா 200 ராஜ்குமார் RKK நைட் ஃபியூரி லவ்லி சிவா. 5ல் பார்த்தீங்கன்னா கிரேசி கமர் ஒய்டி ராவணன் JK டூஆர்டை RK டூஆர்டை DJ வந்திருக்காங்க. 6ல் பார்த்தீங்கன்னா உல்ஃபி பேண்ட் அண்டு இவர் பேரை படிக்கக்கூடாது, நீங்களே பீப் போட்டுக்கோங்க. கால்மி கோஸ்ட் இருக்காங்க. ஜோக்கர் மாஃபியா இருக்கார். 10ல் பார்த்தீங்கன்னா AK IGL ஸ்பாட்டா கார்ட்டூன் ஸ்பாட்டா க்ரஷ் ஸ்பாட்டா முள் இருக்கார். 15 19 ரெண்டு பேருமே சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஆடுறாங்க. ஸ்பாட்டா ஜேட் அண்ட் ஸ்டார் பாய் இருக்காங்க. 20ல் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டா கவாக்கர் ஜோடியாக் சிவா ஜெரி இருக்காங்க. 21ல் DT இருக்காங்க. VR 1809 ஹோப் அண்ட் தொட்டுப்பார் FTW. 23ல் வந்து FZ அண்ட் கோகுல் சோனி ஜித்து 4 பேருமே இருக்காங்க. 24ல் வந்து கில்ஸ்டாம் ராம் FZ15 DG விவேக் பேட்மேன் டார்க் இருக்காங்க. 25ல் சஞ்சய் டெக்ஸ்டர் பப்ஜி தமிழ் ப்ரோ ஒய்டி சுஜித் பாஸ் பப்ஜி தமிழ் YTB இருக்காங்க. ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் ரேஞ்சு டு மிலிட்ரி பேஸ் தெளிவாக போகுது. கொச்சின் கீழே 2 ஸ்குவாட் இறங்குது. மிலிட்ரி பேஸுக்கு தான் ஒரு படையை கிளம்புது. பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்ட்டு. மிலிட்ரி பேஸில் ஃபைட்டு மேபி நடக்கலாம், ஆனால் யாருமே அங்கே போகலை. ஜேடு மட்டும் தனியாக போகிறாரு. எஸ், அவங்க ட்ராப் லொக்கேஷனில் அவங்க கரெக்டாக இறங்குறாங்க. இவங்களோட முள்ளுவோட ட்ராப் லொக்கேஷன் எப்போவுமே அந்த சார்ஜர் போல் தான். பார்ப்போம் இங்கே எல்லாருமே என்ன. அரே நம்பர் 1 ஜித்து ப்ரோட ஸ்குவாடு, அடுத்து WTF ஷைலேஷோட ஸ்குவாடு மொத்தமாக இந்த மில்ட்டால் தான் வந்து குத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபைட்டு WTF 3 அண்ட் அரவிந்த் ஸ்குவாட் வேர்சஸ் நம்பர் 3 அங்கே இருக்காங்க. நம்ம ஸ்க்ரீனுக்கு அங்கேருந்து தெரியுறாங்க. இனிஷியல் ஃபைட் இவங்களுக்கு தான் வந்தால் வரோம். பார்ப்போம். அவங்க அங்கிட்டு இருக்காங்க. ஓஹோ 23 இங்கே தான் வந்து லேண்டாக இருக்காங்க. WTF கௌசியை FZ அழுத்திட்டார். ஃபஸ்ட்டு நாக்கு வச்சிருக்காரு. பார்ப்போம் FZ இன்னைக்கு என்ன பண்ணுறாரு. ஃபயாஜ் மேபி இன்னொரு நாக்கு வைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நாக்கு வச்சுட்டாரு. கன்று கிடைக்காதவங்கள பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே பப்ஜி தமிழ் ஒய்டி அங்கேயே அடிச்சுட்டு இருக்காரு. பப்ஜி தமிழ் ஒய்டி ஒருத்தர் அழுத்தியை முடிச்சிட்டார். நம்பர் 5 அங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு இங்கே ரிவ்யூ நடக்குமா? கோகுல் அங்கே ஏறிக்கிட்டு இருக்காரு. ஜித்து ஒரு நாக்கு வச்சிருக்காரு. AKMல இவர் இன்னொரு நாக்கு போகிறான். இங்கே நம்பர் 5 ஸ்பாட் பண்ணி. எஸ், நம்பர் 5 நேற்று மாதிரி மில்ட்டா அவருக்கு கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. WTF பப்ஜி தமிழ் ஒய்டி கால்மி கோஸ்ட் அழுத்தி முடிச்சிட்டாரு. ஊசியை வச்சுக்கிட்டாங்க. க்ளஸ் பண்ணிட்டார். நம்பர் 2 இங்கே தான் இருக்காங்க. அடுத்து நம்பர் 3 அழுத்தியை முடிச்சு விட்டார்கள். ஸ்பாட்டா ஃபஸ்ட்டு ஃபைட்டை முடிச்சு விட்டாங்க. அடுத்தது நம்பர் 1 கிட்ட தான் போவாங்க. அவங்கள்ட்ட லூட் எஸ் இருக்குது. நம்பர் 1 கிட்ட லூட் இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இங்கே இருந்தாங்க. இன்றைக்கி பரவாயில்லையே, ரெண்டர் இல்லாமல் வருது. கிரவுண்டில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இங்கே நம்பர் 1 அண்டு இவர் எங்கே ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தார். பப்ஜி தமிழ் YTB. வணக்கம் மாப்ள, தேனிலிருந்து. யார் இது? வாய்ஸை கட் பண்ணுங்க. யார்? ஆல்ல பேசாதீங்கோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஏகேஎம் கூடாதீங்க கேட்டி. ஏகேஎம் ரீகாயில் அதிகமாக இருக்கும். உங்களால் சொல்ல முடியாது. அரே ப்ரோ, ஆல்ல ஸ்பேம் பண்ணாதீங்க. ப்ளூ கேண்டி அங்கிட்டு இன்னொருத்தர் நாக்கு வச்சிருக்காரு. ப்ளூ கேண்டி அவர் எங்கே இருக்காரு? ப்ளூ கேண்டி ப்ளூ கேண்டி ப்ளூ கேண்டி எங்கே 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 ப்ளூ கேண்டி? எஸ், இங்கே இருக்காரு. நம்பர் 2 எங்கே நாக்கு வச்சுருக்காங்கன்னா 1 நாக்கு வச்சுருக்காங்க. எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கடா ஸ்பாட்டா கூட இவங்க ஃபைட் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். அரே பாய், ஆளில் மட்டும் ஸ்பேம் பண்ணாதீங்க. பப்ஜி தமிழ் ஒய்டி இன்னொருத்தர் நாக்கு வச்சிருக்காரு. அங்கிட்டு அழுத்தியே விட்டார். பப்ஜி தமிழ் YTB 3 கிலோ எடுத்துருக்காங்க. ஸோ
சாரி ப்ரோ, உங்கள் ஃபைட்டை மட்டும் கொஞ்சம் காட்ட முடியல. லாஸ்ட் ஒருத்தரை ரஷ் பண்ணி முடிப்பாரா தமிழ் ஒயிட்டி இவங்களை வந்து அழித்திய முடித்து விட்டார்கள். ஆமாம், என்னடா ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டர் ஆகலேன்னு பார்த்தேன், ஆயிடுச்சு. டோக்கர் மாஃபியா அவர் மட்டும் இங்கே தனியாக லூட் அடிச்சுட்டு இருக்காரு. பார்ப்போம் இவரா என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம திருப்பி மில்டாக்கே போயிடலாம். ஏன்னா அங்கே தான் நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் 2 வந்து 2 மந்த் ஸ்வீட்டில் இறங்கிட்டாங்க. 2 பேர் நோவா போயிட்டாங்க. ப்ளூ கேண்டிக்கு ஒரு கில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எஸ், இங்கே கிளாஷ் நடக்குது திருப்பி. அஜித் ப்ரோ இவங்க நம்பர் 5 கிட்ட போகிறாங்களா பார்ப்போம். எஸ், கார் எடுத்துக்கிட்டு மில்டா பவர் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டா ஸ்குவாடு. எஸ், மில்டா பவர் தான் போய்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இப்போதைக்கு ஃபைட் எங்கேயுமே நடக்கலை. இப்படி தான் வேறு லெவல். கவுத்தி நிமித்தி எடுத்துக்கிட்டு போனோம். பார்ப்போம். எஸ், நம்பர் 5 டைரக்ஷனில் தான் போகிறாங்க. பார்ப்போம். எஸ், இவருக்கு கேட்டிருக்கும் அந்த காரோட சவுண்டு. அவங்கள்ட்ட போகிறாங்க. எஸ், அவங்கள்ட்ட போயிட்டாங்க. கிரேசி கேமர் ஒயிட் கிட்டாரு அங்கே இருந்து இன்னொருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம். கோகுல் ப்ரோ அவரையும் அழிச்சிட்டாரு. ஜித்து கில்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து அவங்க ஸ்குவாடு ஹெல்ப்புக்கு வராரா? டூ ஆர் டை. பார்ப்போம் ஹெல்ப்புக்கு வராரான்ட்டு. டூ ஆர் டை டிஜே இல்லை, ஒரு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கிரேசி கேமர் ஒயிட்டி என்ன பண்ணுறாரு? இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டாரு. பார்ப்போம் கண்டுபிடிச்சி அடிக்கிறாங்களான்ட்டு. டூ ஆர் டை ஏறுறாரு கையில் M4 வச்சுக்கிட்டு. பார்ப்போம் இவர் ஸ்ப்ரே பண்ணுறா. கார்னேட்டட் ஃபையாக தழுத்திட்டாரு கிரேசி கேமர் ஒயிட்டியை. எஸ், ராவணன் JK கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். இவரை கூட்டிகிட்டு இங்கேருந்து பேக் அடித்தா நல்லாயிருக்கும். இல்லை, இவங்க ரஷ் பண்ண போகிறாங்களா? இவங்க லூட் அடிக்கிறதுல பிஸி ஆகி விட்டார்கள் ஐயா. எஸ், இவங்க இங்கே நிப்பாட்டிட்டாங்க. பார்ப்போம் அவங்க ஸ்பாட் பண்ணிட்டாங்களான்ட்டு. ஹெல்மெட்டை எல்லாம் ஓடிட்டுருக்காரு. இது என்ன மண்டை? ஓ, இந்த அவுட்ஃபிட்டை சிவாடிக்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்காரு இவர். பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க. டூ ஆட்டை வெறித்தனமாக ஸ்ப்ரே போட்டார். அருமையான நாக்கு. ஹெட் ஷாட்டில் நாக் பண்ணியிருக்காரு. அங்கே ராவணன் JK டச் பண்ணுவாரா? பண்ணிட்டார். ஏறுற வாய்ப்பு இருக்குது. டீம்மேட்டை கூட்டுட்டு ஏறுங்க. நாக்கு வந்துட்டு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சோனி. வேறு மேப்பில் எங்கேயாச்சும் ஃபைட்டு நடக்கா? ஏறுறாங்க. ஆமாம், இங்கே அடுத்த ஃபைட்டு யாசனையால் 6 அழுத்துவாங்களா? பார்ப்போம் இவங்களை முடிக்கிறாங்களா என்னன்ட்டு. எஸ், அவருக்கு ரிவே நடந்துருச்சு. அவர் ஹீல் பண்ணிட்டாரு. ராவணன் JK சோனி நாக்கு வச்சார். திருப்பி டூ ஆர் டை அழுத்துறாங்களா? எஸ், அழுத்திட்டாரு நம்ம கோகுல் ப்ரோ M16ல். நம்ம அடுத்த ஃபைட் இங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எஸ், சப்ஜி தமிழ் ஒயிட்டியை பார்ப்போம். அவங்க நம்பர் 6ல் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நம்பர் 6 அங்கே ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில். இல்லை, அவன் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஜோக்கர் மாஃபியா கையில் ஸ்மோக்கை வச்சுக்கிட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்காரு. ஸ்மோக்கெல்லாம் போடுறாரு. இவர்கிட்ட ஏறுறாங்க. கேன் ஹி கிளச் தட் 1v4 கவாக்கர் அடுத்த நாக்கு வச்சுருக்காரு. இங்கே அடுத்த ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. கவாக்கர் ப்ரோ ராஜ்குமார் ஆர்கே கார்ஸ்பிட்டல் நாக்கு வைப்பாரா? இல்லை, இறங்கிட்டாங்க அவங்க அங்கேருந்து. ப்ரோ ஏறிட்டு இருக்காரு. பார்ப்போம். ஜெரி உதயாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கவாக்கருக்கு ஒரு கில் கிடச்சிருச்சு. ஒரு நேடை குக் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ப்போம். நேடு என்ன சுற்றி ஓடுது. ஓ, 1 HP ஆக்கிட்டாங்க. கவாக்கர் அடுத்த நேடை குக் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ப்போம் கவாக்கர் என்ன பண்ணுறாருன்ட்டு. நேடை பிச்சு போட்டிருக்காரு. மேபி நைட் ஃபியூரி நாக் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை, நாக் ஆகலை. ஜெரியை நாக்கு வச்சுட்டாரு லவ்லி சிவா. ஓ, ராஜ்குமார் ஆர்கே அடிச்சிட்டாங்க. பின்னாடி இந்த கவர் ஃபயர் அருமையாக வந்துட்டு இருக்கு. 2 பேரும் நாக்கு வச்சுட்டா. ஸ்பாட்டா சிவா, லவ்லி சூர்யா, ஜோடியாக் சிவா இருக்காங்க.
லவ்லி சூர்யா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எஸ் முடிச்சிட்டாங்க. ஜிஜிபி முடிச்சிட்டாங்க. அங்கே வந்து 6ஆம் நம்பர் டீமை நம்ம பப்ஜி தமிழ் ஒயிட்டி அவங்களும் முடிச்சிட்டாங்க. கவாக்கருக்கும் ஜெரிக்கும் ரிவை நடக்கும். பார்ப்போம் அடுத்த ஃபைட் எங்கே போகுதுன்ட்டு. இங்கே சேடு இப்போ ஜோனுக்கு வரணும். அங்கே பிரிட்ஜ் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வந்து பிரிட்ஜ் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேடு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எஸ் இவர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2 மிஸ்டர் பார்த்திபன் எஸ்டிஆர். எஸ் பார்த்திபன் எஸ்டிஆர் ப்ளூ கேண்டி 2 பேர் இருக்காங்க. ப்ளூ கேண்டி நம்பர் 1ல் வந்து ஆல்ரெடி ஒரு கில் எடுத்திருந்தார். எஸ் அவங்க வந்து நம்பர் 2ல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஜோனு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர் கூப்பிட்றத கார் வருது. ஜேடு மேபி ஸ்ப்ரே பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். படுத்துட்டாரு. ஸ்ப்ரே பண்ணுறாரா? எஸ் மரம் மறைச்சிட்டு இருக்கு. லேட்டு வெறித்தனமாக விழுந்துச்சு. போயிட்டாங்க நம்பர் 2. இப்போ நம்ம ஜேடு ப்ரோ ஜோனுக்கு போய் ஆகணும். 2 நிமிஷம் இருக்குது. அவங்க பிரிட்ஜ் பிளாக்கை போட்டுட்டாங்கண்டா. ஜேடு போகிறது கஷ்டமாயிரும். இல்லையா இவங்க தெரிச்சே விட்டுட்டார்கள். காவக்கர ப்ரோ டீம். ஆமாம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு இடம் இருக்கும். இவங்க போயே விட்டார்களே. அடுத்த ஜோனுக்கே போயிடுறாங்க. ராம் எஸ் பேட்மேன் டார்க்கோட ஸ்குவாட் வந்து ஸ்மார்ட் சித்தன் நம்பர் 1 கூட வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. WTF ஷைலேஷ் மட்டும் அங்கிட்டு இருக்காரு. ஷைலேஷ் மட்டும் இருக்காரு. ப்ரீநெட் போட பார்க்குறாரு. பார்ப்போம். இது ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஃபைட் போயிட்டுருக்கு. ஒரு டீம்லேருந்து 2 பேர் ஏற்கனவே ஒருத்தர் வந்து நம்பர் 2ல் போட்டாங்க. இப்போ ஒருத்தரை இங்கே போட்டாங்க. நேடெல்லாம் வெறித்தனமாக கூப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பாய் டோன்ட் ஸ்பேம் அட் ஆல். ஃப்ரீநேடை இவருக்கே போட்டுக்கிட்டார். 2 ஃப்ரீநேடு வாசல்லே போட்டு உட்காந்துருக்காரு. மேபி ஏறினா நாக்காக வாய்ப்பு இருக்குது. ஒரு நேடு வெடித்து விட்டது. இன்னொரு நேடு வெடிக்குமா? அதுவும் வெடித்து விட்டது. யாரும் நாக்காவால் இப்போ ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நேடை போடுறாங்க. பேட்மேன் டார்க்கு. பார்ப்போம். கதவுக்குள்ளே பூந்துட்டு ஓடி வர்றாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. 1v4 பண்ணணும். இவர் ஏறாரு. பார்ப்போம். ஒரு நாக்கு. 2வது நாக்கு அப்பாரா? இல்லை. பேட்மேன் டார்க் அழுத்திட்டாரு. WTF ஷைலேஷ் ஒரு நாக்கு வச்சாரு. அவரால் முடிஞ்ச அளவு. இருந்தாலும் 24ல் அழுத்திட்டாங்க. 24ல் டீம் கில்ஸ் 2 வச்சுருக்காங்க. அண்ட் தென் மேப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெரி ப்ரோவுக்கும் முள்ளு ப்ரோவுக்கும் ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. எஸ் M24 போட்டுக்கிட்டு ஸ்கோப் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவங்க அங்கேருந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்களா? இல்லை. ரெண்டர் ஓடி போ. எஸ் ஓடி போயிடுச்சு. AK ப்ரோ அங்கே பார்த்துட்டாரு. அங்கேருந்து M4 டேப் பண்ணுறாங்க. முள்ளு ப்ரோ கையிலையும் ஒரு M24 இருக்குது. ஜெரி ப்ரோ கையிலையும் ஒரு M24 இருக்குது. AK ப்ரோ அங்கேருந்து படுத்துக்கிட்டு சிங்கிள் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ கிரஷ் த மேன் வித் த கோல்டன் ஹேண்ட்ஸ். டிபியை வச்சுக்கிட்டு போட்டார் ஜெரி. அவர் ஹெட்ஷாட்டில் நாக் வச்சார். ஆனால் டிபி உண்மையில் வேறு லெவலில் யூஸ் பண்ணுவார். இங்கேருந்து யார் கார் AK எடுத்துக்கிட்டு வராரு. பார்ப்போம். எஸ் ஜெரியை தொட்டுருவாங்க. அங்கே தூக்கிட்டாங்க ஜெரியை. இதோட 2 பேர் ஹெல்மெட்டை கழட்டிட்டாங்க. ஜெரியை 2 நாக்காக இருக்காரு. பார்ப்போம் ஜெரி திருப்பி மேலே வந்து நாக்கா வராரான்ட்டு. AK ப்ரோ AKM அண்ட் யூசி காம்போ பார்த்து அப்படியே இருக்காரு. முள்ளு ப்ரோ நாக்கு வைப்பாரா M24ல்? எஸ் ஜெரி மேலே வந்துட்டாரு. திருப்பி நாக்கு வைக்கிறாங்களா? பார்ப்போம். ரெட் ஜோன் வரை இவங்களை போட்டுட்ருக்கு. AK ப்ரோ AKMல சிங்கிள் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெட் ஜோன் யாரை நாக் பண்ணதுன்னு பார்ப்போம். திருப்பி நாக் வச்சிருக்காரு கிரஷ் ஜெரிய. யார் புயல் அடித்து பொழைச்சவங்க கூட இருக்கான். ஆனால் கிரஷோட டிபி அடித்து பொழைச்சவங்க இல்லவே இல்லை. யார் ஜெரி ப்ரோ 2 வாட்டி. இதோட 3வது வாட்டி நாக் ஆகிருக்கீங்க. திருப்பி அங்கேருந்து ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம். ஜெரி ப்ரோ கிட்ட ஹீலிங்ஸ் ஏன் பண்ண மாட்டாருன்னு தெரியலை. கிரஷுக்கு ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ண பார்க்குறாரு. எஸ்
கிரஷ் பார்த்தாரா? இல்லை, கனெக்ட் ஆகலை. ஜெரி ப்ரோ இந்த வாட்டி அவரை நாக்குப்பாரா? ஜெரி ப்ரோ ஹீல் பண்ணாமல் எதுக்கு இப்படி பீக் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எஸ், கிரஷ் பேக் அடிச்சிட்டாங்க. கார்ட்டூனும் அங்கேருந்து வேறு லெவலில் ஸ்ப்ரேவை போட்டுட்ருக்காரு. அடுத்த ஃபைட்டு மேபி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. இவங்கள்ட்ட பப்ஜி தமிழ் ஒய்டி கிட்ட போவாங்க நம்ம ஜெரி அண்ட் ஜித்துவோட ஸ்குவாடு. பார்ப்போம். முள்ளு ப்ரோ என்ன பண்ணுறாரு? முள்ளு ப்ரோ கடி விழுந்துருச்சு, கீழே போயிட்டாரு. எஸ், இங்கே நாக்கு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வரமாட்டுது? பேட்மேன் டார்க்கில் இருந்து ஒரு நாக் ஒன்று வச்சுருக்காங்க. எஸ், க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் இது. இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சோனி ப்ரோ இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ஃபைட் போயிட்டுருக்கு. 1-4 இப்போ தான் இவங்க ஒரு ஸ்குவாடை முடித்தாங்க. அதுக்குள்ளேயும் அடுத்த ஃபைட் இவங்க வந்து ரஷ் பண்ண வந்துட்டாங்க. திஸ் இஸ் கர்மா. பார்ப்போம். எஸ், அவர் அழுத்த போயிட்டாங்க. இவங்களால் காப்பாற்ற முடியாது தெரியும். சோனி ப்ரோ பார்த்துட்டாரு அங்கே ஒருத்தர், டிஜி விவேக்க. ஓஹோ 1 ஹெச்பியில் சரியான அடி விழுந்திருக்கும். பார்ப்போம். எஸ், பேட்மேன் டார்க் இந்த காருக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்காரு. அவரை தூக்க முடியாது உங்களுக்கு தெரியும். அடுத்த நேரம் ஜித்து கிட்டேருந்து வேறு லெவல் கனெக்ட் ஆச்சு. இப்போ மேபி இவங்க ரஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் இருந்து 3வது நாக்கு வச்சுட்டாங்க. லாஸ்ட் ஒருத்தர் மட்டும் அங்கே பப்ஜி தமிழ் ஒய்டி ஸ்குவாட் அங்கே இருக்குது, நம்ம ஸ்க்ரீனில் தெரியுறாங்க. பின்னாடி அவர் மட்டும் உட்காந்துருக்காரு. பார்ப்பாங்களா? நம்ம பேட்மேன் டார்க், எஸ் அவர் மட்டும் அங்கிட்டு இருக்காரு. பேட்மேன் டார்க் போட்ட நேடு வேறு லெவல் ஃபயர்ஸை நாக் பண்ணியிருக்கு. இன்னொரு நேடு அடித்து பின்னாடி வந்துருச்சா? எஸ், பின்னாடி வந்துருச்சு. அவர் போட்ட நேடு அவர் டீம்மேட்டே முடிச்சு விட்ருச்சு. வேறு லெவலு. ஃபயர்ஸுக்கு மேபி ரேவ் நடக்கலாம். இவர் கிளச் பண்ணுவாரா ஸ்பாட்டா ஸ்குவாடை? பார்ப்போம். எஸ், பேட்மேன் டார்க்கு கிளச் பண்ண போகிறாரு. ஜித்துவை பார்த்துட்டாரு. ஜித்து அழுத்தி விட்டுட்டாரு. எஸ், ஜித்துவை அழுத்தி விட்டுட்டாங்க. இங்கே அப்போ ஆரம்பித்த ஃபைட்டு இப்போ வரைக்கும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. நம்பர் 2 ஜோனுக்குள்ளே புகுந்து வேறு லெவல் ரொட்டேஷனை போட்டு ஜார்ஜ் போல் மலை எடுத்துட்டாங்க. ஜேடு ஜோனுக்குள்ளே வந்துட்டார். எஸ், சோலோ ஸ்குவாடான 2 பேருமே இன்னும் அலைவில் தான் இருக்காங்க. ஸ்டார் பாய் அண்ட் ஸ்பாட்டா ஜேட் 2 பேருமே அலைவில் தான் இருக்காங்க. பார்ப்போம். டேட்டையும் ரொட்டேஷன்லாம் இருக்காங்க. யார்? கவாக்கர், ஜோடியாக், சிவா, ஜெரி இவங்க எல்லாரையும் முள்ளு ப்ரோ ஸ்குவாடுக்கிட்டேருந்து பிரிக்கிறது அந்த ஒரே ஒரு மலை தான். எஸ், இந்த காரை பஞ்சர் பண்ணிட்டாங்க. ஜெரிக்கு அடி விழுகுது. யார் இங்கேருந்து ஃபைட் பண்ணுறது? இல்லை, அங்கேருந்து தான் ஃபயர் வருது. பார்ப்போம். ஜெரி திருப்பி நாக் ஆயிட்டாரு. இந்த கிராஷோட DP28 எத்தனை வாட்டி ஜெரி ப்ரோவை நாக் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதோட 4வது வாட்டி நாக் பண்ணியிருக்காரு ஜெரி ப்ரோவை. வேறு லெவல். அங்கே ஒரு போடுறது ஜஸ்ட் ரஷ் பண்ணுறாங்க. இவங்க ரஷ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஸ்ப்ரேவை போடுறாங்க சிவா ப்ரோ ஸ்குவாடு. பார்ப்போம். இங்கே அருமையான ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஜெரிக்கு ரெவே நடந்துருச்சு. ஜோடியாக் வந்தார். கிரஷ் வந்து M4 நாக் வச்சுட்டா ஜோடியாக்க. ஜோனும் இவங்கள ரஷ் பண்ணுது. அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. எஸ், ஒரு நாக் ஒன்று ஜோடியாக்கையும் வச்சுட்டாங்க. அவங்க அந்த சைட்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க, இவங்க இந்த சைட்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க. பார்ப்போம். 2 கார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. கவாக்கர் காட்டோன்னு நாக் வச்சுட்டாரு. சிவா AK ப்ரோவை முடிச்சு விட்டுட்டார் ஐயா. இப்போ கிரஷ் அண்டு முள்ளு இருக்காங்க. முள்ளு ப்ரோ மட்டும்தான். பார்ப்போம். இல்லை, கவாக்கர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அடித்து விட்டார். இவங்க இவங்களுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டீம் கில்ஸ் 8 வச்சுருக்காங்க. இவங்க 2 ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. தொட்டுப்பார் டாப் எடுத்துகிட்டு இருக்காங்க. DT ட்ராப்புக்குள்ளே என்ன இருக்குது? எஸ், இல்லை பொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. ட்ராப் நம்பர் 6 கிட்ட வந்துருச்சு. நம்பர் 2 அங்கேருந்து ஃபயர் பண்ணிகிட்ருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், அவங்க காரை பஞ்சர் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம். ஸ்ப்ரே போட்டு 1 HP ஆகுறாரான்ட்டு. இல்லை, இன்று போய் நாளே வரேன் என்று அவங்க போயிட்டாங்க. இங்கே ஜோனில் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஜெரி ப்ரோ ஸ்குவாடு. எஸ், எல்லாரும் இப்போ ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. ஜேடுக்கும் ஸ்டார் பாய்க்கும் நடுவில் ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேர் எஸ், சோலோ விசஸ் சோலோ இங்கே தனியாக விளாண்டுட்ருக்காங்க.
பார்ப்போம். டிடிக்கும் ஸ்பாட்டாக்கும் ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ட்ராப்பு கிட்ட எஸ் வந்து குத்திட்டாங்க. ஸ்பாட்டா குத்திட்டாங்க. டிடி ஹோப் நாக் வைக்கிறாரா? எஸ் கோகுல் ப்ரோ ஓடிட்டாரு. பார்ப்போம். உங்ககிட்ட அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க. நேடை பிச்சு போடுறாரு. ஜோனியை நாக் வச்சிட்டாரு. தொட்டுப்பார். கோகுல் ப்ரோ நேடு போட்டு நாக் பண்ணுறாரான்னு பார்ப்போம். எஸ் கோகுல் ப்ரோக்கு அந்த நேடு சரியான டேமேஜ் ஆகிருக்கு. பார்ப்போம். தொட்டுப்பார். இல்லை கோகுல் ப்ரோ தொட்டுப்பார் நாக் வச்சுட்டாரு. ஃபயாஸையும் நாக் வச்சுட்டார். ஒரே ஸ்ப்ரே 2 பேரும் நாக் வச்சிருச்சு. ஜேடு வந்து ஸ்டார் பாயை முடிச்சு விட்டுட்டாரு. இது நடுவில் மேலே இந்த நம்பர் 2 தேர்ட் பார்ட்டி ஜித்து ப்ரோ கேன் ஹி கிளட்ச் 1v3. யாஸ் ஜித்து ப்ரோ வேற லெவல் கிளட்ச் பண்ணி 1v3 பண்ணிட்டாரு. ஓபி போல்த்து. டிடி ஸ்குவாட் 1v3 பண்ணியிருக்காருங்க. ஜித்து வேற லெவல். பார்ப்போம். எல்லாருமே இப்போ ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரிவைவ் ஆனால் சோனியை காப்பாற்றுறது கஷ்டம். ஃபயர்ஸை தலையிலேயே போட்டு சுட்டுட்டாங்க. சோனியை காப்பாற்றுவாரோ? சோனியை காப்பாற்றியே ஆகணும். பார்ப்போம். சோனியை டச் பண்ணுவாரா கோகுல் ப்ரோ? இல்லை அடி விழுகுது. பின்னாடி இருந்து டச் பண்ண ஐயோ பிடிக்கல. போயிட்டாங்க. 4 மனா வந்த இவங்க இப்போ 2 மனா ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இங்கேருந்து வேறு லெவலில் தேர்ட் பார்ட்டியை பண்ணி அவங்கள ரிவைவ் பண்ண எடுக்க விடாமல் ஒரு கில்லையும் எடுத்து சரியான தேர்ட் பார்ட்டி பண்ணுறாங்க. பார்ப்போம் அடுத்த ஜோனுக்கு யார் யார் உள்ளே வரணுன்ட்டு. எஸ் இவங்க ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களும் கார் எடுத்துகிறாங்க. நம்பர் 2 ஜோனுக்குள்ளே போகிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். மேபி அந்த வீட்டை எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு கவராக இருக்கும். பார்ப்போம். நம்பர் 2 வந்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் கார் ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் இந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அவங்க ஜோன் ஏஜாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டாங்க நம்பர் 2. பார்ப்போம். 25 அங்கிட்டு தான் இருக்காங்க. எஸ் 25 அந்த ட்ராப் எடுத்துகிட்டு பொறுமையாக வருவாங்க. அந்த ட்ராப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் ட்ராப் எடுத்துட்டாங்க 25ல். ஜெரி அற்புதமான நாக் வச்சுருக்காரு. எங்கே நம்ம நம்பர் 2ல் M24 வச்சு யாருமே தலையிலே ஒருத்தர் அடித்து நாக்கு வச்சுருக்காங்க. பார்ப்போம். அவங்க ஓப்பனில் நின்றது அவங்களோட தப்பு. இன்னொரு நாக்கு ஜெரி வச்சுருக்காரு. 2 நாக்கு பின்னாடி இருந்து ஸ்ப்ரே வேறு லெவலில் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பனில் நிறுத்தவே கூடாது. அங்கேருந்து ஒரு ஸ்மோக்கை போட்டு ஒருத்தர் ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் பாவம் 1 HPயில் கதறிக்கிட்டு இருக்காரு. என்னை விட்டுருங்க ஐயா நான் ஓடிடுறேன்ட்டு. காரை வெடிக்க வச்சுட்டாங்க. இருந்த ஒரு காரையும். ஜேடு வந்து பப்ஜி தமிழ் ப்ரோ ஒயிட்டே முடிச்சு விட்டா. ஐயோ ஜேடு இங்கே கிளச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை ஜேடு அழுத்திட்டாங்க. 2 நாக்கு வச்சுருந்தாரு. திருப்பி ஜேடு அழுத்திட்டாங்க. இப்போ தான் ரிவைவ் ஆனார். அதுக்குள்ளே திருப்பி கவக்கர் நாக் பண்ணிட்டாரு அங்கேருந்து. எஸ் இவங்க ரஷ் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் எப்படி ரஷ் பண்ணுறாங்கன்ட்டு. த்ரீ வி த்ரீ பண்ணுவாரா? இல்லை லெஃப்டில் ஒருத்தர் படுத்திருக்காரு. அடி விழுகுமா? லெஃப்டில் ஒருத்தர் படுத்திருந்தாரு. எங்கே ஒரு காணோம். இவர் படுத்திருந்த அழகாக அடிச்சிருக்கலாமே. ஏன் மிஸ் பண்ணார்? இப்போ இது பிரயோஜனம் இல்லை. அவங்க அடிச்சிருவாங்க. என்ன பார்த்துட்டாரு கவாக்கர். எஸ் தலைமையிலே அடித்து முடிச்சு விட்டார். சிவா அடித்தார் அவரு. 3 ஸ்குவாடு. எஸ் இப்போ வந்து இவங்க ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜித்து ப்ரோ ஸ்குவாடு. ஒருத்தர் நாக்கு வச்சுட்டாரு சுஜித் பாஸ் அப்படின்றவரை. பார்ப்போம். அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ரிவைவ் பண்ண வர வாய்ப்பு இருக்குது. பப்ஜி தமிழ் ஒயிட்டி இங்கே ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜித்து ப்ரோ இங்கே ஒரு நாக்கு வச்சா கன்ஃபார்ம் பண்ணுவாரா? இல்லை இவர் அடிக்கிறாரு. ஜித்து ப்ரோ கார் புகஞ்சிருச்சு. புகையை விட்டுருவாங்களா? எஸ் ஜித்து ப்ரோவை அப்படியே வெடிக்க வச்சு சாவடிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம கோகுல் ப்ரோவை தான் பார்ப்போம். கோகுல் ப்ரோ கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு நாக்கு வைப்பாரா? பப்ஜி தமிழ் ஒய்டிபின்ற ஒரு அடிச்சிட்டார்.
எஸ், இவங்களும் இங்கே ரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. 3v4 பண்ணுவாங்களா? பப்ஜி தமிழ் ஒயிட்டியை முடிச்சிட்டாங்க. அடுத்து ஜோடியாக்கு அங்கே நாக்கு வச்சுட்டாங்க. லாஸ்ட் 2 பேர் ஜோடியா கழுத்திட்டாங்க. சிவா ஒரு நாக்கு வச்சுட்டாரு. அங்கே லாஸ்ட் 1v3 பண்ண வர சஞ்சய் டெக்ஸ்டர்ன்றவங்க இல்லை, முடிச்சிட்டாங்க. மேட்சஸ் ended ஜிஜி அண்ட் ஓபி. இந்த மேட்சை யார் வின் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்பாட்டா டீம் தான். அதிக கில்ஸோட பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டா சிவா 7 கில் எடுத்திருக்காரு, ஸ்பாட்டா கவாக்கர் 5 கில், ஸ்பாட்டா ஜெரி 3 கில் எடுத்திருக்காங்க. மொத்த டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கில்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து டீம் 2ல் நம்ம பப்ஜி தமிழ் ப்ரோ ஒயிட்டி இருக்காரு, 2 கில். பப்ஜி தமிழ் ஒயிட்டி பீன்றவர் 5 கில் எடுத்திருக்காங்க. சஞ்சய் டெக்ஸ்டர் 1 கில் எடுத்திருக்காரு. டீம் கில்ஸ் 8 இருக்குது. டீம் 3ல் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி 3 கில் எடுத்திருக்காரு, கோகுல் 2 கில், ஜித்து 9 கில் எடுத்திருக்காரு, சோனி 1 கில் எடுத்திருக்காங்க. மொத்த டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 15. 2 பேரும் பாதி லாபியை காலி பண்ணிருக்காங்க. 15 கில் எடுத்திருக்காங்க. அடுத்து 4ல் பார்த்தீங்கன்னா ஷோமேன் ராஜ் அவங்க வந்து 3 கில் எடுத்திருக்காங்க. தினேஷா ஜெரி 1 கில் எடுத்திருக்காரு. ப்ளூ கேண்டி 2 கில் எடுத்திருக்காரு. ஜேட் 1 கில் எடுத்திருக்காரு. 6ல் டிடி வந்து தொட்டுப்பார் 1 கில் எடுத்திருக்காரு. ஸ்டார் பாய் 7வது பொசிஷனில் முடிச்சிருக்காரு. 8ல் பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு ஸ்குவாடு இருக்குது. 9ல் பார்த்தீங்கன்னா பேட்மேன் டார்க் 1 கில் எடுத்திருக்காங்க. ராம் எஃப்சி 15 1 கில் எடுத்திருக்காங்க. அப்புறம் யாரும் 1 கில்லும் எடுக்கலை. இந்த மேட்சோட அதிக கில் எடுத்தது நம்ம ஸ்பாட்டா ஜித்து 9 கில்ஸோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாரும் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கொளுத்தி விடுங்க, ஷேர் பட்டனை தட்டி விடுங்க. போனால் போகுது. ஓகே, பை பாய்.